ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு டேட்டா டைப்ஸை எப்படி வந்து டிட்டர்மின் பண்றது, அந்த டேட்டா டைப்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இப்போ வந்து டேட்டா டைப்ஸ்னா என்ன? டேட்டா டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங்கு, அப்புறமா இன்டீஜரு, டபுள், ஃப்ளோட்டு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து டேட்டா டைப். இப்போ இதுக்கப்புறமா கொடுத்து நம்ம ஒரு நேம் தரோம், அது பேர் தான் வேரியபிள் சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுத்தா அது ஒரு வேரியபிள். இன்ட் பக்கத்துல ஒரு ஏ கொடுத்தா அது ஒரு வேரியபிள். இன்ட் பக்கத்துல ஒரு ஐ கொடுத்தா அது அந்த ஐன்றது ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஐன்றத என்னென்ன மாதிரி தரலாம்? அப்போ அந்த ஐன்றத மஸ்ட் பி ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர். லெட்டர்ல மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோட் எடுத்துக்கோங்க. ஒரு கோட் எடுத்து நீங்க இங்க டேட்டா டைப், இந்த டேட்டா டைப் பக்கத்துல வேரியபிள் நேம் இந்த மாதிரி மட்டும்தான் நீங்க போட்டு ஒரு செமிகோலன் போட்டீங்கன்னா அதுதான் அதோட சின்டெக்ஸ். ஓகேவா? அதுல நீங்க என்ன போடணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு எஸ் இல்ல ஆல்பாபெட்டிக்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? நீங்க நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா S1, S2, S3, S23, பி பேட்டா பேட்டா 1, பீட்டா 2 அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி தான் நீங்க ஆட் பண்ணுவே தவிர அதுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டரே வந்து நம்பரா வைக்கக்கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இப்போ இங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே ஒரு சிஸ் அவுட் ஆகுது. நீங்க என்ன கிளாஸ்ல 4 பேர் தான் இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டோட வரல இன்னைக்கு? நேத்து கிளாஸ்ல கூட 6 பேர் இருந்தோம்ப்பா. அவர் ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டாரு. சுபாஷினி வரல. வேற யாரும் வரல. வேற யாரும் ஒருத்தர் மிஸ் வராங்களே. நீங்க வரல. உட்காந்து ஜெஸ்ஸி வரல. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுதுல? நேத்து வேற என்ன எடுத்தேன்? நேத்து என்ன கான்செப்ட் எடுத்தோம்? என்கேப்சுலேஷன். இல்ல நேத்து என்கேப்சுலேஷன் எடுக்கல. இன்ஹெரிட்டன்ஸ் தான் எடுத்தேன். நேத்து இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்து அதுலயே வந்து டைப்ஸ் காட்டியிருந்தேன். சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி டைப்ஸ் காட்டியிருந்தேன். ஓகேவா? காமனா வந்துட்டு நம்ம இங்க பாருங்க. இப்ப இது ஃப்ளோட் இருக்குதா? இப்ப நான் வந்து இங்க ஒரு இன்டீஜர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கமா போட்டேன்னா எனக்கு இஷ்யூ அடிக்கும். ஓகேவா? இன்டீஜர் 2 கமா போட்டேன்னா எனக்கு இஷ்யூ அடிக்கும். இதே வந்துட்டு இன்டீஜர் ஏ கமா சி கமா அந்த மாதிரி எத்தனை போட்டாலும் எனக்கு இஷ்யூ அடிக்காது. ஏன்? ஹலோ? இப்ப ஏன் எனக்கு ஏல வந்துட்டு அந்த ரூல் வரல, சில வந்து அந்த ரூல் வரல, 1 2ல மட்டும் அந்த ரூல் வருது?
ஏன்னா எப்பவுமே வந்து நீங்க ஒரு டேட்டா டைப்பா நீங்க ஒரு வேரியபிள் தரீங்கன்னா அந்த டேட்டா டைப்பான வேரியபிள் வந்துட்டு நம்பர்ஸ்ல இருக்கிறது லெட்டர்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A1 A25 அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடைசியில முடியும் போது இப்போ 2 நேம் எழுதிட்டீங்க, 2 கேரக்டர் எழுதியாச்சு, கடைசியில் டி போட்டு செமிகோலன் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஆனால் முடியும் போது செமிகோலன் இருக்கணும். அந்த ஒரு கேரக்டர் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இங்க வந்து நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து லெட்டர்ல இருக்கணும்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர்னா என்ன? நீங்க எல்லா சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஒரே ஒரு சிம்பிள் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்துட்டு அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா டாலர், ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சிம்பிள் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு இந்த இன்ட் A25 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்து 5 கொடுக்கலாம், இஷ்யூ அடிக்காது. ஓகேவா? இதே இடத்துல டாலர் டாலர் கொடுத்து நீங்க 5 கொடுக்கலாம், இஷ்யூ அடிக்காது. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு 5 கொடுத்தீங்கன்னா இஷ்யூ அடிப்போம். இல்ல நீங்க வந்துட்டு ஒரு பிராக்கெட் சிம்பிள் கொடுக்குறீங்க, அப்புறமா ஒரு A6 கொடுக்குறீங்கன்னா இப்போ அங்கேயும் இஷ்யூ அடிக்கும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க நெக்ஸ்ட் வியூல நல்லா தெரிய வரும். இத கான்செப்ட் மாதிரி இதுல ஃபுல்லா படிங்க, இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் வேற. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வியூ பார்க்கலாம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்ன? பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா இன்டிஜர், டபுள், ஃப்ளோட், கேரக்டர், பூலியன், பைட், ஸ்ட்ராங், லாங். ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்னா என்ன? இது ஏன் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் சொல்றோம்? இது ஏன் ப்ரெஃபரன்ஸ் டைப் டேட்டா டைப் சொல்றோம்? அதே மாதிரி நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் பார்த்தோம், ஒரு சார்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம்? நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்ல. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம வந்துட்டு எந்த வியூ வரும் நமக்கு தெரியும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எது வரும் கெஸ் பண்ண தெரியும். இப்போ நமக்கு வந்து நம்ம அவுட்புட் வருதுன்னா அதை வந்து ஆல்பா நியூமரிக் தான் வரும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு கேரக்டர்ல மட்டும் தான் வரும், இன்டீஜர்ல மட்டும் தான் வரும், டெசிமல்ஸ்ல மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வியூவை கொடுத்து அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் பிரிமிட்டிவ். நான் பிரிமிட்டிவ்னா நம்மளால கெஸ் பண்ண முடியாது, அதுதான் நம்ம ஸ்ட்ரிங்ல தருவோம். ஓகேவா? அந்த மாதிரி வியூ தான் இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்மே. ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்னா இதுல கொடுத்ததெல்லாம் வந்து நீங்க இதுல போய் ரெஃபர் பண்ணலாம். கிளாஸஸ்ல போயிட்டு, இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு, அரேஸ்ல போயிட்டு, என்எம்ஸ்ல போயிட்டு. என்எம்ஸ்னா வந்துட்டு எஸ்பெஷலி ஃபார் டேட்ஸ், டேட் ஏதாவது கொடுக்கணும்னா நீங்க என்எம்ல கொடுத்து நீங்க டேட் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டரை நீங்க இனிஷியலைசேஷன் பண்றீங்க, ஒரு டேட்டா டைப்பை கொடுத்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அப்ப அந்த இனிஷியல் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்தா நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். சரி, இப்பதான் வந்து ஃப்ரேசிங்ல வரும். இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் தான். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் வந்து இங்க கால் பண்றோம். ஓகேவா? இந்த பேலன்ஸ் இருக்கிறதுல நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ இதை வந்து பாருங்க, இங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். வேரியபிள் டிக்ளேர் பண்றது வந்துட்டு int age equal to 25 சொல்லியாச்சு. டபுள் height equal to 5.8 சொல்லியாச்சு. கேரக்டர் வந்துட்டு mன்னு சொல்லிருக்கோம். பூலியன்ல வந்து ட்ரூன்னு சொல்லிருக்காங்க. ஸ்ட்ரிங்ல தான் ஒரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மொத்தமா நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இத ஜான் டோல வந்துட்டு
நீங்க வந்துட்டு இது கூட எழுதலாம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவனோட ஐடி நம்பர் 1, 2 அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்க சேர்த்து எழுதுனா எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்ட்ரிங்னு வந்தாலே டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் கொடுக்கணும். கேரக்டரா இருந்தா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். நம்பர்ஸ்லாம் இருந்தா எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு ரூல். ஓகேங்களா? அதே மாதிரி கொடுத்ததை வந்து நீங்க இந்த பிரிண்டர்ல வந்து நீங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வாங்கும்போது நேம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபீல்டை வாங்கணும். அதே மாதிரி நீங்க ஏஜ்ன்றத பர்டிகுலர் ஃபீல்டை வாங்கணும். அந்த மாதிரி இப்ப இங்க ஹைட்னா இந்த ஹைட்டோட ஃபீல்டு எடுத்து வாங்குறீங்க, கால் பண்றீங்க. ஸோ ஜெண்டர் எடுத்து கால் பண்றீங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து மேல வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க, கீழே வந்துட்டு சிசோட்ல ஸ்டேட்மெண்ட்ல வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான் இது. இப்பதான் ஃப்ரேசிங் உள்ள வரும். இப்ப ஃப்ரேசிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் பிரேஸ் இன் எஸ்டிஆர்எல். அதாவது ஸ்ட்ரிங்க நம்ம வந்து ஸ்ட்ரிங் டு இன்ட், அதாவது ஒரு நம்பர் வந்துட்டு இன்டிஜர்ல இருக்குது, அந்த இன்டிஜர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். 1 2 3 இருக்குது, அதை நம்ம இன்டிஜர்லயே டிக்ளேர் பண்ணிடலாம். பட் ஆனா நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது ஸ்ட்ரிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்துட்டு இந்த 1 2 3 கூட வந்துட்டு நான் யுவர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ண முடியும்? நான் ஃபர்ஸ்டே வந்து ஸ்ட்ரிங்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். இதே நாங்க இன்டிஜர் டிக்ளேர் பண்ணிருந்தா 1 2 3 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமா? ஏதாவது ஆட் பண்ணவே முடியாது. ஓகேவா? சோ நான் ஸ்ட்ரிங்னு டிக்ளேர் பண்ணி அது எஸ்டிஆர்எல் கொடுத்து அப்புறமா ஒரு num1ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். அந்த num1 தான் நான் இங்க ஸ்ட்ரிங்கா இருக்கிற இந்த வேரியபிள்ல கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேஸ் இன்ட்னு என்ன அர்த்தம்னா, நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் தர போறீங்க, அந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரிங்க வந்து நம்பர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஈஸியா கால் பண்ணிடலாம். இல்லைன்னா அது கொஞ்சம் கால் பண்ண கஷ்டம். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இன்டிஜர் a இங்க வந்து 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி சேர்ச்சு. ஸ்ட்ரிங்ல num1 வச்சிருக்கீங்க. num1 தான் வந்துட்டு 1 2 3 கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த 1 2 3 4 5 கூட இந்த நம்பரையும் எடுத்து நீங்க ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரி கோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கண்ட்ரி கோடு. இங்க வந்து நீங்க கண்ட்ரி கோட்ல இருக்க இந்த எடுத்து வந்து நீங்க ஆட் பண்ணணும். எங்க எடுத்து ஆட் பண்ணணும், இங்க எடுத்து ஆட் பண்ணணும். அப்ப இது இந்த ரெண்டு வேரியபிளையும் இந்த பாக்ஸ்ல வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி காட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கண்ட்ரி கோட் +1 2 3 அப்படின்னு காட்டுது. அடுத்த இருக்க நம்பர் வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்றது காட்டணும். இந்த மாதிரி நீங்க டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணும். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த num1 நான் வேல்யூவை இதுல கால் பண்ணணும். அடுத்தது இன்டிஜர் ஏன்றதை இதுல கால் பண்ணணும். இந்த ரெண்டு வேரியபிளையும் நீங்க உள்ள டிக்ளேர் பண்ணும்போது நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒன்னு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிடும், இல்லைன்னா இந்த num1 இன்டிஜரா கன்சிடர் பண்ணி கொடுக்கணும். ரெண்டுமே அப்படி கொடுத்தாதான் ஒரு வேரியபிளுக்கு இது அசைன் ஆகி ரிசல்ட்ல காட்டும். தனித்தனியா நீங்க டைப் பண்ணிக்க முடியாது. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இங்க வந்துட்டு இந்த இன்டிஜர் num1ன்றதுல இன்டிஜர் கொடுத்து அந்த ஃப்ரேஸ் இன்ட்ல வந்து இந்த எஸ்டிஆர்சிஎல் வந்து இங்க பேஸ் பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க கால் பண்ணும்போது இந்த 1 2 3 வந்துட்டு இங்க வந்துட்டு நம்பரா வந்துடும். இங்க இருக்க ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்பரா வருது அப்படின்னா அங்க இங்க நம்பர் மட்டும் கொடுத்துட்டா மட்டும்தான் வந்து ஸ்ட்ரிங் வந்து நம்பரா மாறும், இல்ல மாறாது. இப்ப நீங்க ரெண்டாவது டபுள்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேஸ் டபுள் இருக்கும், ஃப்ரேஸ் இன்ட் இருக்கும். ஃப்ரேஸ் இன்ட் ஃப்ரேஸ் டபுள்னா என்னன்னா ஒரு நம்பரையோ இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கையோ வந்துட்டு நீங்க வந்து அது பர்டிகுலர் டேட்டா டைப்ல நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப கேஸ்டிங் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா போயிடுது.
சரி, இப்போ கேஸ்டிங் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்ல 1 2 3 கொடுத்துருக்கோம், அதாவது இண்டீஜர்ல கொடுக்குறோம். இண்டீஜர்ல கொடுக்கும்போது அந்த வேல்யூவே வந்துட்டு நம்ம கெட் பண்றதுனால அது வந்து வெறுமனே வந்துட்டு இண்டீஜர்ல நம்ம வந்துட்டு என்ன கொடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் மட்டும் தான் தரணும். அதில் டபுள் கோட்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதில் கொடுக்குற வேல்யூ மட்டும் நம்ம கேஸ்டிங் பண்றோம். கேஸ்டிங்னா என்ன? கேஸ்டிங்னா வந்துட்டு இங்க இருக்கிறத அப்படியே வந்து செட் ஆஃப் பண்றோம். செட் ஆஃப் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகாம அங்க இருக்கிற மோல்டிங் அப்படியே வந்து அங்க இருக்கிற ஆன்சர் அப்படியே வந்து வியூ ஆகும். ரெண்டாவதுல வந்து டபுள் வந்து பண்றோம், மேல வந்து இண்டீஜர் வந்து பண்றோம். இண்டீஜர் வந்து பண்ணும்போது இங்க வந்து வேல்யூ வந்து அப்படியே வேல்யூ ஆஃப் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த இண்டீஜர் ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஓகேவா? இதே நீங்க இதுல இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க ஆல்பபெட்டிக்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அது வந்து ஆகாது. அது எப்படி ஆக முடியும்? அது ஆகவே ஆகாது. அது சான்சஸே இல்ல. இப்ப பாருங்க. இப்ப இது ரன் பண்ணனா எனக்கு வந்து சிஸ் அவுட்ல வந்துட்டு வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எஸ்டிஆர்ல வந்து ஈஸியா கார் ஆயிடும். அதே நம்பர் வந்துட்டு இங்க புரியுதுங்களா? இப்ப இங்க வந்து இந்த கேரக்டர் வந்து 1 2 3 இருக்கனால தான் எனக்கு அது வந்து ஈஸியா வந்துட்டு என்னால சேஞ்ச் பண்ண முடியும். இது நீங்க வேற ஏதாவது கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏபிசி நீங்க டைப் பண்ணியாச்சு. இல்ல யுவர் ஐடி நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க. இப்ப இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா முடியாது. ஏன் முடியல? ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரிங்னு கொடுத்த இதை வந்து நீங்க இன்டீஜரா சேஞ்ச் பண்ணணும்னா அதால முடியாது. ஏன்னா இன்டீஜர்ல வந்து நீங்க 1 2 3 தவிர வேற ஸ்பேஸ் கூட வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேஸ்டிங்ன்ற மாதிரி ஒரு ஓவர்வியூ. இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனா மேபி ஏதாவது ஒரு இன்டர்வியூல கேட்கலாம் இது. இதே பிரேசிங்க்கும் இதே வியூ தான். இப்ப இது வந்துட்டு இன்டீஜர் டு ஸ்ட்ரிங். இன்டீஜர் டு ஸ்ட்ரிங் எப்படி ஆகுது பாருங்க.
ஸோ இப்போ இந்த இன்டிஜர் டு ஸ்ட்ரிங் வந்துட்டு அதே வியூல தான் இப்போ வந்து நம்ம அந்த வேல்யூ ஆஃப் கொடுத்து அந்த வேல்யூ ஆஃப் மட்டும் நம்ம ஆட் பண்ணி நம்ம கெட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுல, இப்போ இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரேசிங்னா என்ன, பிரேசிங்கும் கேஸ்டிங்கும் என்ன வித்தியாசம், பிரேசிங் கேஸ்டிங் நீங்க எங்க வந்து எந்த லெவல்ல நம்மளுக்கு வெப்பேஜ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்ற வியூ வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்த்தோம்னா இன்னும் கிளாரிட்டியா புரியும். இப்போ வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிரேசிங்னா பிரேசிங் வச்சு நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரை மாற்ற முடியும், இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்கா மாற்ற முடியும். பட் ஆனால் ஸ்ட்ரிங்ல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். என்னது 1 2 3 மட்டும் தான் இருந்தா மட்டும் தான் அதை நீங்க இன்டிஜரா மாற்ற முடியும், இல்லைன்னா இன்டிஜரை நீங்க வேற மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இப்போ வந்து நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அது ஸ்ட்ரிங்ல வாங்கிருக்கீங்க, ஸ்ட்ரிங்கை வாங்கினது நீங்க மாத்துனீங்கன்னா அப்ப அதை வந்துட்டு ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருந்துக்கணும். ஃபோன் நம்பர் கூட வேற ஏதாவது இப்போ வந்து ஐடி நம்பரே வந்துட்டு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம லைசன்ஸ் நம்பர் இருக்குல்ல, லைசன்ஸ் நம்பர் எப்படி இருக்கு டிஎன் அது மாதிரி கொடுத்து அப்புறம் நம்பர் ஆல்பா நம்பர் கலந்துருக்கும். ஆல்பா நம்பர் கலந்துருந்ததை நீங்க வந்து ஸ்ட்ரிங்கா வச்சுட்டு அதை நீங்க இன்டீஜரா மாத்தணும்னா மாத்த முடியாது. ஓகேவா? இன்டீஜரா அது இல்லாம அதை நீங்க கேரை மாத்தணும்னா மாத்த முடியாது. ஸோ நீங்க மாத்த போற கேரக்டர் வந்துட்டு வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அப்ப அதை வந்து கேஸ்டிங்ல பண்ணா எப்படி இருக்கும், பிரேசிங்ல பண்ணா எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு. அப்ப கேஸ்டிங்கும் பிரேசிங்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதை விட வெப் பேஜ்ல எங்க யூஸ் பண்ணுவோம், இதனால நம்மளுக்கு என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்க இன்னும் கிளாரிட்டியா புரிய ஆரம்பிச்சோம். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜர் மாத்திருக்கோம், இன்டிஜர்ல இருந்து ஸ்ட்ரிங் மாத்த முடியும். ஆனா இன்டிஜர்ல ஸ்ட்ரிங் மாத்தும் போது நம்மளால இன்டிஜர்ல ஏதாவது கேரக்டர் ஆட் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்டிஜர்ல நம்ம கேரக்டர் வந்துட்டு ஆட் பண்ணாலே அது வந்து இஷ்யூ அடிச்சிடும். அங்க இருந்து நம்மளுக்கு ரன் டைம் எரர் வந்துடும். அங்க நம்ம கம்பைலே பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிறத வந்துட்டு நம்ம இன்டிஜருக்கு மாத்தணும்னா இன்டிஜர்ல வந்துட்டு வேல்யூ ஆஃப்ல நம்பர் மட்டும் தான் இருக்கணும். வேற ஏதாவது வியூ இருந்தாலும் அது நம்ம மாத்த முடியாது. ஓகேவா? சோ அப்ப பிரேசிங்னா என்ன, காஸ்டிங்னா என்ன, இதனால என்ன யூசஸ் இருக்குது அப்படின்ற வியூ வந்து நம்ம நாளைக்கு கிளாரிட்டியோட பார்ப்போம். ஓகேங்களா? நம்பர்ஸ் மட்டும் இருந்தா மட்டும் தான் நீங்க ஸ்ட்ரிங்காவோ இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்கிற இன்டிஜராவோ ஸ்ட்ரிங்காவோ மாத்த முடியும். சோ இது தாண்டி நீங்க டூ ஸ்ட்ரிங்னா என்ன, அதெல்லாம் இந்த வியூலாம் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து டீச் பண்ணும்போது இன்னைக்கு முடிச்ச கிளாஸும் உங்களுக்கு அது கிளியரா புரியும். ஆமா ஆமா நீங்க ப்ரோக்ராம்ல வந்துட்டு டெஸ்டிங் வியூல வந்து நீங்க வந்து அது இதுதான் வந்திருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க அசர்ட்ல போட்டு செக் பண்ணிட்டு முடிச்சிடுவீங்க. அது ஒரு ஜே யூனிட் வச்சு நீங்க அசர்ட்ல போட்டு செக் பண்ணி முடிச்சிடுவீங்க. நீங்க அதெல்லாம் இது பண்ண முடியாது. இவங்க தான் வந்துட்டு டிஃப்ரெண்டா வர கேரக்டரை வந்துட்டு இந்த மாதிரி கேரக்டருக்குள்ள வருதா வரலையா, இந்த மாதிரி கேரக்டருக்குள்ள வரதுக்கு வேலிடேஷன் ஏதாவது வைக்கணுமா வைக்க வேணாவா அப்படின்ற மாதிரி அவங்க வியூ தான் நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு பேன் நம்பர் இருக்குது, பேன் நம்பர் வந்து எப்படி ஆரம்பிக்கும், ஏஇசெட் யூபி, பி வந்து ஃபோர்த் கேரக்டரா இருக்கணும். ஓகேவா? பின்னு என்ன மீனிங், பின்னா பர்சனல்னு ஒரு மீனிங். ஓகேவா? அப்ப அந்த பின்ற கேரக்டர் வந்து எப்படி வைக்கிறது, அப்புறமா ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர் வந்து கேரக்டர் ஆகணும், நெக்ஸ்ட் 4 வந்து நம்பர் ஆகணும், அதுக்கு அடுத்தது வந்து கேரக்டர் ஆகணும். ஸோ அப்ப இதுக்கு வியூ வந்துட்டு எப்படி நம்ம கோடிங் எழுதணும், இந்த மாதிரி ஒரு வேலிடேஷன் வச்சு இதை நமக்கு வச்சிருந்தோம்னா இது நம்ம எப்படி கால் பண்ண முடியும் அப்படின்ற கிளாரிட்டியோட நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு யூசர் வந்து ஒரு இன்புட் தராங்கப்பா, அந்த யூசர் இன்புட் வந்து தரத்துக்கு வந்துட்டு இன்புட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி அடிச்சாருன்னா அது சப்மிட் பண்ற வந்து அதை போய் வாட்ச் பண்ணிட்டு இந்த கேரக்டர் வியூல கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா, இந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு டேட்டா பேஸ்ல இருந்தா இல்லையா அது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஓகே இந்த பேன் நம்பர் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இந்த டோட்டல் வியூ ஒரு HTML பேஜ், ஒரு பேன் நம்பர் பேஜ், அந்த பேன் நம்பருக்கு சப்மிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டா பேஸ்ல போய் சர்ச் பண்ற மாதிரி இது ஃபுல் வியூ வச்சு உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பரை வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறீங்க, ஸ்ட்ரிங்ல இருந்து எதுக்கு நம்பரா மாத்துறீங்க, ஒரு கேரக்டர் எதுக்கு வந்து நீங்க வேலிடேஷன் செக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவலா புரியும். ஓகேவா? நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். அப்ப உங்களுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சிடும்.
சிலனியம் வியூ இதுல காட்ட முடியாது. சரிங்களா? சிலனியம் வியூ வந்து நீங்க சிலனியம் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். சிலனியம் வந்து நீங்க ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க வேலிடேஷன்ல செக் பண்ண போறீங்க. வேலிடேஷன்ல அது காட்ட போறீங்க. அதுக்கு வந்து ஒரு அசெட் வச்சுட்டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ இது அப்படின்ற மாதிரி கம்பாரிசன் பண்ணி ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுற மாதிரி என்ன முடிஞ்சிச்சு. ஓகேவா? நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு கிளாஸ் ஒரு இந்த வியூ ஃபுல்லா பாருங்க. நான் நம்ம ஜாவா குரூப்ல போடுறேன். அதை போட்டுட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா?